ஆண்டவரே, நீர் எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. எங்களது கண்களை நீர் தொடுமையா, எங்களது காதுகளை நீர் தொடுமையா, எங்களது தலையை நீர் தொடுமையா. இதோ நாங்கள் வாழ்விலிருந்து நிற்கிறோம், வருத்தங்களோடு நிற்கிறோம், மனக்கவலைகளோடு இருக்கிறோம், குடும்பத்திலே அமைதி இழந்து நிற்கிறோம், போராட்டங்களோடு நிற்கிறோம், தனிமையோடு நிற்கிறோம், நிற்க கதியற்று நிற்கிறோம், வாழ வழியற்று நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே செல்வோம்? அப்பா, நாங்கள் யாரிடத்திலே செல்வோம்? நற்கருணை ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆசை ஆசையாய் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. அளவுக்கு அதிகமான அன்போடு தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களை தொடும் ஐயா. எங்களது நாவினை தொடும், எங்களது உள்ளத்தினை தொடும். இதோ உம் புகழ் பாட, உம் புகழ் பாட, உம் மகிமையை சேர்க்க எங்களை தொடும் ஆண்டவரே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் வாழ்வினை தொடும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய மனதினை தொடும் என்று சொல்லுங்கள். எனது உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. எங்க வாழ்விலே தொட்டு பேச ஆள் இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. பிரச்சனைகளோடு இருக்கிற எங்களுக்கு கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆள் இல்லை. ஏதோ கடன் பிரச்சனையினால புலம்பி தவித்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு குழப்பங்களால் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதப்பா, தைரியமாறு, நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. இயேசுவே, நீர் ஒருவரே. இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, கலங்காதே, நீ திகையாதே, மகனே நீ கலங்காதே, பயப்படாதே என்ற வார்த்தைகளோடு எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவே, இதோ எங்களை போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரே, எங்களது கவலைகளை, கண்ணீரை, காயங்களை நீ நிம்மதியாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுகிறவரே, இதோ இந்த வேளையில் எங்களை தொடுமையா, எங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்க மனசுல தொடுங்க, எங்க மன புண்கள் ஆற வேண்டும். எங்களது உடலை தொடுங்கள், எங்களது உடல் நோய்கள், காயங்கள் மறைய வேண்டும், மன நோய்கள் மறைய வேண்டும். நாங்கள் மகிழ்வோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும். தொடுங்கப்பா. மனசை தொடுங்க ஆண்டவரே. புண்கள் ஐயா, வடுவடுவான புண்களோடு இருக்கிறோம் ஐயா. புண்கள், காயங்கள் எல்லாம் ஆற வேண்டும் ஆண்டவரே. உடல் நோய்கள், மன நோய்களினால் எங்களது உடல் முழுவதும் தொடும் ஆண்டவரே. நோய்கள் எல்லாம் தீரட்டும் ஐயா. இயேசுவே
நாள் வரை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி தொட வேண்டும் என்று சொல்லுங்கள். இயேசுவே எங்க வாழ்வினை முழுவதுமாய் தொடுமையா. இந்த நாளில் இறை வார்த்தை பகிர்விலே நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்தோமே. நீர்பட்ட காயங்கள், நீர்பட்ட துன்பங்கள், நீர் சந்தித்த வேதனைகள், உமக்கு நேர்ந்த கொடுமைகள், அவமானங்கள், சிலுவை சாவுகள், எல்லாவற்றையும் நீர் அன்போடு ஏற்றுக்கொண்டீர. எங்கள் மீது கொண்டிருந்த அன்போடு பாசத்தினால ஏற்றுக்கொண்டீர. இதோ நாங்கள் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் துயரப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் வேதனைகளோடு இருக்காமல் வேண்டும் என்பதற்காக நீ எல்லா விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தீர. இதோ அந்த உம்முடைய வேதனைகளில பாடுகளில நாங்களும் பங்கெடுக்கிறோம் ஐயா. எங்களது துன்பங்களை கண்டு நாங்கள் துவண்டு போய்விடாமல், எங்களது கவலைகளை போராட்டங்களை கண்டு நாங்கள் பின்வாங்கி விடாமல் உமது பாடுகளோடு அவற்றை இணைத்துக் கொள்கிறோம் ஐயா. இதோ நாங்கள் சொல்கிறோம், எங்களது பாடுகளை பார்த்து, நாங்கள் சந்திக்கிற துன்பங்களை பார்த்து, எங்களது கவலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, எங்களுக்கு எதிராக எழுந்து நிற்கிற அந்த சுவற்றை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், உன்னை விட பெரியவர் நான் நேசிக்கிற ஆண்டவர் என்று, உன்னை விட பெரியவர் நான் நம்புகிற இந்த நற்கருணை ஆண்டவர் என்று சொல்லி, இதோ துன்பமே, கவலைகளே, சாத்தான்களே, சவால்களே, எங்களை விட்டு ஓடி போங்கள். காரணம், உங்களை விட பெரியவர் என் ஆண்டவர், உங்களை விட உயர்ந்தவர் என் ஆண்டவர், உங்களை விட வல்லமை கொண்டவர் என் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? இதோ வல்லமை மிகுந்தவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். இதோ ஆற்றல் மிகுந்தவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். சிறப்புக்குரியவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நமது கண்ணீரையும் கவலைகளையும் பார்க்கிற ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். இதோ உங்களது கண்ணீரை என் தோற்பைகளில் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு இருக்கிறார். இதோ உங்களது பாடுகளை, நீங்கள் அனுபவிக்கிற சித்திரவதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இங்கு இருக்கிறார். இதோ இந்த நாள்களில நமக்காக பாடுகள் படுகிறவர், நமக்காக காயங்களை சந்திக்கிறவர், நமக்காக அவமானங்களை சந்திக்கிறவர் இதோ இந்த ஆண்டவர் இயேசு இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஏன் அஞ்சி நிற்க வேண்டும்? நாம் ஏன் இன்னும் சவால்களை கண்டு நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும்? துன்பப்படாதீர்கள், துயரப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இதோ 365 முறை அஞ்சாதே 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 என்று சொன்ன ஆண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு நாளுக்கு ஒரு முறையாக, மகனே மகளே நீ அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே, ஏன் கவலைப்படுற, ஏன் பயப்படுற, ஏன் துயரப்படுற என்று சொல்கிற ஆண்டவர் தான் இந்த நற்கருணையில இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இந்த இயேசுவை பார்ப்போம், நமக்காக இருக்கிற இயேசுவை பார்ப்போம். இதோ சொந்தமாக, சொத்தாக, வாழ்வாக, வல்லமையாக நமக்காக இருக்கிற இந்த இயேசுவை பார்ப்போம். இதோ இந்த பாடுகளுடைய நாட்களில, இந்த மனமாற்றத்துடைய நாட்களில இதோ நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து, நம்மை நாமே ஆழமான ஒரு தேடலை ஏற்படுத்தி கொண்டு, தேவையற்றவற்றை தூக்கி எறிந்து விடுவோம், தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்து விடுவோம், பாவங்களை தூக்கி எறிந்து விடுவோம், சோதனைகளை தூக்கி எறிந்து விடுவோம். இதோ புலன்களால் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும், சாத்தானுடைய சோதனைகளையும் நாம் தூக்கி எறிந்து விடுவோம். இதோ வல்லமை மிக்கவர்களாக, பரிசுத்தவான்களாக, புண்ணியவான்களாக, நீதிமான்களாக, இரக்க செயல் புரியக்கூடியவர்களாக, மாண்பு மிக்கவர்களாக, கருணை உள்ளம் கொண்டவர்களாக, பிறருக்கு உதவக்கூடியவர்களாக, எல்லா விதங்களிலும் நோன்பு இருக்கக்கூடியவர்களாக, இறைவேண்டல் செய்யக்கூடிய நம்பிக்கையாளர்களாக நம் ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவருக்கு முன்பாக உறுதிமொழி எடுப்போமே. அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த உலகம் முழுவதும் நீர் ஆதாயமாக்கி கொண்டாலும் உனது ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? மகனே மகளே, எல்லாம் இருக்கலாம்,
சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நமது ஆன்மா தீட்டுப்பட்டு விட்டால், நமது ஆன்மா கரைவிடிந்து விட்டால், நமது ஆன்மா அந்த பரிசுத்தமான நிலை இழந்து விட்டால் என்ன பயன்? இந்த உலகத்தில் வாழ்ந்த பயன் இல்லையே, இந்த உலகத்திலே போராடி பயன் இல்லையே, இந்த உலகத்திலே நாம் ஜெயித்தும் பயன் இல்லையே. ஆன்மாவை ஒப்படுத்தி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் ஆன்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்க குடும்பத்தில் யார் யாரெல்லாம் நீங்க முரண்பட்டு இருக்கிறீர்களோ ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். யாருக்கெல்லாம் உடல் உள்ள ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேர்வு எழுதுகிறார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபியுங்கள். இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபியுங்கள். வேலை வாய்ப்பிற்காக தேடுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். திருமண வாழ்விற்காக தேடுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக தேடுகிறார்களே ஜெபியுங்கள். குடும்பத்திலே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். புரிதல் இல்லாமல் எவ்வளவோ போராட்டங்களோடு குடும்பத்திலே நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நம்மை பார்க்கிற தேவன், நம்மீது ஆசை ஆசையா இருக்கிற தேவன், அளவு கடந்த அன்பனை தருகிற தேவன். இந்த குழந்தை இயேசு இதோ இந்த நற்கருணையில இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. நம்மை தொடுகிற நேரம் இது. வல்லமை இறங்குகிற நேரம் இது. ஒப்பு கொடுங்கள். நம்ம 2 கரங்களையும் அவருக்கு முன்பாக நீட்டி நீங்கள் சொல்லுங்கள், எங்களை தொடுங்கப்பா, எங்களை இந்த நாள்ல தொடுங்கப்பா. நாங்க யாரிடத்துல சென்று கையை நீட்டி கேட்போம். ஏதோ மடிப்பிச்சை ஏந்துகிறோம் ஐயா, ஏதோ நிம்மதிக்காக சமாதானத்திற்காக மடிப்பிச்சை ஏந்துகிறோம் ஐயா. எங்களை தொடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. தொடுமையா, என்னை தொடுமையா, தொடுமையா, என்னை தொடுமையா, தொடுமையா, என்னை தொடுமையா, தொடுமையா, என்னை தொடுமையா. 2 கரங்களையும் தலை மீது வைத்துக் கொள்ளும். 2 கரங்களையும் தலை மீது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவருடைய அபிஷேகம் தங்கட்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றட்டும். தீமைகள் அகலட்டும். போராட்டங்கள் மறையட்டும். தடைகள் நீங்கட்டும். தயக்கங்கள் நீங்கட்டும். நம்பிக்கையின்மை அகலட்டும். ஆண்டவர் நம் மீது இறங்குகிற நேரம் இது. நம்மை அபிஷேகப்படுத்துகிற நேரம் இது. மனமிட்டு கேளுங்கள். ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். கண்ணீரோடு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற நேரம் இது. தொடுமையா, எங்களை தொடும் ஆண்டவரே. தொடுமையா, எம்மை தொடுமையா, தொடுமையா, எம்மை தொடுமையா, தொடுமையா, எம்மை தொடுமையா, தொடுமையா, எம்மை தொடுமையா. இயேசுவே, எம்மை தொடுமையா. இயேசுவே, எம்மை தொடுமையா. எங்கள் வாழ்வு மாற்றம் அடைய வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்வு மாற்றம் அடைய வேண்டும் ஐயா. இந்த பாவம் நிறைந்த வாழ்வில் இருந்து நாங்கள் புண்ணியம் நிறைந்த வாழ்வுக்கு நாங்கள் அழைத்துச் செல்லப்பட வேண்டும் ஐயா. இதோ போராட்டம் நிறைந்த வாழ்வில் இருந்து புதுமை நிறைந்த வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்லும் ஐயா. எங்களை தொடுங்க ஆண்டவரே. உமது அன்பினால் நிரப்புங்கப்பா. உமது வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உமது ஆவியின் அக்கினியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வல்லமையான நேரத்திற்காய் நன்றி. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த நேரத்திற்காய் நன்றி. எங்கள் மீது உமது வல்லமை நிரம்ப பொழிந்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு இருங்க. நல்லது கெட்டது சொல்லித்தாங்க. எங்க வாழ்க்கையினுடைய பயணத்தில் எங்களோடு இருங்க. எங்களுக்கு முன்னும் பின்னும் இடப்புறமும் வலப்புறமும் எங்களை சூழ்ந்தும் அரணம் கோட்டையுமாய் நீங்க எங்களோடு இருங்க. எங்களுக்காக இருங்க. எந்த விதமான தீமையின் சூழ்ச்சிகள் எங்களை அணுகாது பார்த்துக் கொள்ளுங்க. எந்த விதமான தடைகள் போராட்டங்கள் எங்களை மீண்டுமாய் வீழ்த்தி போடாமல் பார்த்துக் கொள்ளுங்க.
எங்களோடு எங்களுக்காய் இருங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. நன்றி கலந்த உள்ளத்தோடு மாண்பீர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.